இந்த நிமிஷம் இந்த மெசேஜ் உங்கள வந்து ஒரு ரீசனுக்காக வந்து சேருது. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க உங்க வேலையிலயோ, இல்ல தொழில்லயோ யாரோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு போட்டியா இருக்காங்களோ, நமக்கு காம்படிஷன் நெறைய வந்துருச்சோ அப்படின்னு நீங்க வந்து அந்த காம்படிஷனை எல்லாம் நான் வந்து முறியடிச்சு நானும் முன்னாடி போறேன் அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் திங்கிங்கில ஒரு வேகத்தோட நானும் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாரி ஒரு வேகத்தோட முழு வேகத்தோட போகிற மாரி இருக்கு. இந்த ஓவர் ஸ்பீடு வந்து நல்லதில்ல அப்படிங்கிற மாரி ஒரு வார்னிங்கா இருக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கூலா இத வந்து ஹேண்டில் பண்றப்ப, அதாவது ரொம்ப அந்த ஓவர் திங்கிங்லாம் இல்லாம, இது எனக்கு கடவுளா குடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு. எனக்கும் வந்து இதில வந்து நல்ல ஒரு குரோத் இருக்கும். என்னுடைய தொழில் வேலையில நல்ல குரோத் இருக்கும். அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க மூவ் பண்றப்ப, கண்மூடித்தனமா போற வேகத்த விட்டு அமைதியா கூலா இத ஹேண்டில் பண்றப்ப வந்து சீக்கிரமே வந்து நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய தொழில் ஆர் வேலையில குரோத் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்க யாருக்காச்சும் பணம் குடுத்திருந்தாலும் சரி, அதையும் நான் வந்து எப்படியாச்சும் வாங்கிரணும் அப்படின்ற அந்த வேகத்தோட நீங்க இருந்தா கூட சரி, அதெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ். நீங்க எதிர்பார்த்த பணமோ, அல்ல நீங்க எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த உங்க வேலை தொழில்ல எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த குரோத்துக்கான வாய்ப்புகளோ, இன்னும் ஒரு வாரத்தில வந்து உங்களுக்கு அத பத்தின ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கான உங்களுக்கு மெசேஜ். ஸோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வேலையில அந்த வளர்ச்சி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்களும் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க அப்படின்ற அந்த ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங் தான் இது. ஸோ நீங்க போற வேகத்த வந்து கொஞ்சம் குறைச்சு, இந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் வந்து அமைதி காக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு.